33 விழுக்காடு பெண்கள் உரிமையாக ஒதுக்க வேண்டும் என்பதை நாங்கள் என்றோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்று சொல்லும்போது ஒரு திராவிட கட்சி அல்ல, அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருந்த விஷயத்தை இன்றுதான் புதிய கண்டுபிடிப்பு போல் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இப்பொழுது வைத்து காட்டும் அந்த 33 விழுக்காடு என்பது தூண்டில் நுனியில் வைத்திருக்கும் சின்ன மீன். அதை கவ மாட்டோம், விவாதிப்போம். இதையும் டீலிமிட்டேஷன் என்று சொல்லும் உங்கள் சூழ்ச்சியும் ஒன்றாக இணைக்கக்கூடாது என்பதை நீங்களும் ஒத்துக்கொண்டுதான் இது வேறு அது வேறு இரண்டையும் ஒன்றாக பேசுவோம் என்கிறீர்கள். தேர்தல் முடியட்டும் பேசலாம் என்றால் உடனே பேசலாம் என்கிறீர்கள். நான் அங்கே மக்கள் நீதி மையத்தின் சார்பாக இங்கே இருக்கும் திராவிட தலைவர்கள் எல்லாம் என்னை ராஜ்யசபைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த குரலாக நான் அங்கே செல்ல வேண்டும். அனுமதி உண்டா, இல்லை பிரச்சாரத்தை தொடர வேண்டுமா என்று முதல்வர் அவர்களிடம் கேட்டேன். பிரச்சாரத்தை விட இந்த தேர்தலை விட முக்கியமானது தமிழகத்தின் எதிர்காலம், நீங்கள் போயே ஆக வேண்டும் என்று சொன்னது உண்மை. அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நாளை கருப்பு கொடி இயக்கம் நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது சகோதரி சொல்லிக் கொண்டிருந்த போது என் காதில் சொன்னார், நாளைக்குத்தானே சொன்னேன், நீங்கள் இன்றே போட்டுக்கொண்டு வந்து விட்டீரே என்று சொன்னார். நான் என்றோ போட்டுக்கொண்டு விட்டேன் இந்த கலரை. ஆனால் கொடி நாளை உயரும். முதல் முறை அல்ல, அநீதி தமிழகத்திற்கு நிகழும் போதெல்லாம் கொடி உயர்த்தி பிடித்தது இந்த திராவிட குடும்பம். அதில் நானும் ஒருவன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சங்கோஜமும் கிடையாது. இன்று இந்த பாடலை நான் எழுதியது நமக்காக, ஒரு கழகத்திற்காக மட்டுமல்ல, திராவிட குடும்பத்திற்காக. இது நம் பாட்டாக மாற வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும் என்று நான் முதல்வரிடம் கேட்கும் பொழுது கலைஞரிடம் கேட்டது போலவே எனக்கு தோன்றியது. அவர் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாரோ அதையே தான் இவரும் சொன்னார். அந்த புன்னகையின் சாயல் தானே இது. அதே சாயலை நான் இங்கே பார்த்தேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதை நான் இந்த திராவிட பல்லக்கை தூக்குவதற்கு என் தோளை கொடுக்க கிடைத்த ஒரு வாய்ப்பாக எண்ணித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் அமரும் நாற்காலிக்காக வரவில்லை. இங்கே முதல்வரை 2 கிலோமீட்டர் நடத்தி கூட்டிகிட்டு வரீங்களே, அது நியாயமாக பாருங்கள் அப்படின்னு. அவருக்கு இன்னும் 10 நாள் வேலை இருக்குன்னு நானும் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். அப்புறம் யோசித்தேன், நாட்டையே நடத்தி கொண்டு இருக்கிறார், தமிழ்நாட்டையே 365 நாளும் டெய்லி காலையில் நடந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்காக பதற வேண்டாம், தமிழகத்திற்காக பதற வேண்டிய நேரம் இது. அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது.